ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. இந்த மாதிரி டெய்லி ஒரு திருட்டு பிஸ்கெட் சாப்பிட்டோன்னா தான் மனசு நிம்மதியா இருக்குது. கடையில காசு கொடுத்து வாங்கும்போது கூட இந்த பிஸ்கெட்டு அவ்வளோ ருசியா இருக்க மாட்டேதுப்பா. ஆனா யாருக்காவது வாங்கி வச்ச பிஸ்கெட்டை எடுத்துட்டு வந்து இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடும்போது தான் அதோட ருசி ரொம்ப கூடுது. சமையலறையில் வந்து பிசாசு சமைச்சுனுங்குது. அது சமைச்சு முடிச்சுட்டு வரத்துக்குள்ள இந்த பிஸ்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளை ஒரு வழி பண்ணிடுவா. ஞம் 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 ஞம். அது பிசாசு குரல் கேக்குது. அது வரதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு முடிச்சிடணும். இப்போ இந்த கவரை எங்க தூக்கி போடுறது? இருக்கவே இருக்குது அந்த மாடு. அது பக்கத்துல போட்டுருவோம், அப்பதான் நம்ம தப்பிப்போம். ஹே ஷோ, போ போ. என்னடி எப்ப பார்த்தாலும் எனக்கு என்னன்னு கூப்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? நான் சாயந்தரத்துக்கு ஹார்லிக்ஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி வச்சிருந்தேங்க. அது காணுமே காணும். அடிக்கடி பிஸ்கெட் காணாம போயினே இருக்குதுங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தி சரியான கேனச்சிருக்கி. திருநவங்க கிட்டேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தனுங்கிறா பத்தியா? எதனா ஒரு சண்டை வந்த மட்டும் 2 நாளைக்கு விடாம சண்டை போடுறல. ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட் கூட உன்னால பாத்துக்க முடியலையா? ஒழுங்கா போய் தேடுறீ, அங்கதான் எங்கன்னா இருக்கும். பிஸ்கெட் என்ன யாராவது வெளியேந்து வந்தா திருடிட்டு போறாங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஒன்று அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை கண்டுபிடிக்கணும், இல்லை அதை யார் எடுத்து சாப்பிட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும். அது வரையும் எனக்கு தூக்கம் வராது. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாளோ? கண்டுபிடிச்சா நம்மளை தோச்சிடுவாளே. ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம இவகிட்ட இருந்து தப்பிச்சிடணும். கோமதி கோமதி, இங்க வாடி. நானு யார் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமா, அங்க பாத்தியா அந்த மாடு கீழே பிஸ்கெட் கவர் இருக்கு. நான் நினைக்கிறேன் டெய்லி அந்த மாடு தான் உள்ள வந்து இந்த பிஸ்கெட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு கவர் தூக்கி கீழே போட்டுட்டு போகுதுன்னு. பாரு பாரு, அந்த பிஸ்கெட்டான்னு பாரு. அட ஆமாங்க, இந்த பிஸ்கெட் தான் நான் வாங்கி வச்சேன். என்னங்க இந்த மாடு இப்படி பண்ணுது? இப்போ என்னங்க பண்ணது? நம்ம என்ன மாடு கூட மல்லு கட்டி பிஸ்கெட் பாக்கெட் புடிங்கின வர முடியும்? அது ஏற்கனவே சாப்பிட்டுட்டு கவர் தூக்கி போட்டு வச்சிருக்கு. இரு, இன்னைக்கு நான் ஒரு குச்சி எடுத்துனது அதை 2 போடுறேன். அதோட அது இந்த பக்கம் வரவே கூடாது. அச்சோ வேணாங்க வேணாங்க, அது வாயில்லா ஜீவன், அதை அடிக்காதீங்க. அது சாப்பிட்டுட்டு போகுது, விடுங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் அதை அடிச்சு துரத்தியே ஆவேன். எப்போ பார்த்தாலும் ரோடு பக்கம் போகும்போதெல்லாம் அது என்ன முட்டை வருதுடி. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்ல இடமே கிடைக்காத மாதிரி நம்ம வீட்டு வழியா வந்து தான் சாணி போட்டுட்டு போகுது. வேணாங்க, அது ஒரு வாயில்லா ஜீவன், அதை அடிக்காதீங்க, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, போட்டோம். சரி, இப்போ நான் வெளியே போகணுமே, வழியை மறைச்சு நின்றுட்டு இருக்கேன். இப்போ எப்படி அதை இங்கேருந்து துரத்துறது? அது சொன்னாலாம் கேட்காது. இப்போ பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. இதோ இந்த மட்டையிலேயே 2 போட்டு வரேன். அப்பதான் அது இந்த பக்கம் வராது. வேணாங்க, அதை போய் அடிக்காதீங்க. அந்த மட்டையை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வச்சுக்கோ. ஏன் எனக்கு பதிலா நீ போய் அடிக்க போறியா? கொடுங்க சொல்றேன். ஐயோ அம்மா, அம்மா. அது எரும மாடு சாப்பிட்டதுக்கு எதுக்கு எண்ணெய் போட்டு அடிக்கிற? பின்ன என்னங்க, வாயில்லா ஜீவன் எப்படி அடிக்க முடியும்? பாருங்க, உங்களை 2 போட்டேன். அது எரும மாடு இந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிடுச்சு. அட, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். சரி சரி, போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. இவன் நல்லவளா கெட்டவளா? சிங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற அன்னக்கூடைய திறந்து எரும மாடு பிஸ்கெட் எடுத்துட்டு போய் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்குதாமா? யாரை ஏமாத்த பாக்குற? என்னை பார்த்தா என்ன கேனச்சிருக்க மாதிரி இருக்கா உனக்கு? நீ பேசுற பேச்சுக்கு வாயில 2 போட்டுருக்கணும், போனா போதுன்னு விட்டுட்டேன். என் பிஸ்கெட்டை நீ திருடி சாப்பிட்டது கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனாப்பா, ஒரு எரும மாடு மேல திருட்டு பண்ணி கட்டிட்டியே, அதான் என் 2 போட்டேன் உன்னை. கோமதிக்கா, கலவனையை கண்டுபிடிச்சி தக்க சன்மானம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லடி செல்லகுட்டி, நீ புள்ள சாப்பிட்டு வேலையை பாரு, போ.